உறவு, லவ், செக்ஸ் இதுதான் வாழ்க்கைன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் பார்ட் ஆஃப் லைஃப். நான் சொல்றேன், உன் லைஃப்ல தோத்துட்டீங்கன்னா இது எல்லாமே உனக்கு கசப்பாயிரும். எல்லாமே அந்தந்த ஸ்டேஜ்ல நம்ம அனுபவிக்க வேண்டியதானே ஒழிய அதுதான் லைஃப்னு போயிடாதீங்க. கல்லூரியில படிக்கும் போது லவ் பண்ணிட்டு இருந்தவங்க இன்னைக்கு கல்யாணம் ஆகி செட்டில் ஆகி 5 வருஷம் ஆயிருந்துச்சுன்னு வைங்களேன், இப்போ போய் அவங்கள்ட்ட பேசினீங்கன்னா அவங்க வேற மாதிரி பேசுவாங்க. ஏன்னா அந்த சீசன் அவங்க தாண்டி என்ன பண்ணிட்டாங்க, போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அதுக்குரிய ஸ்ட்ரகிள்ஸ் அவங்களுக்கு இருக்கு, ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஒரு யூத் மீட்டிங்ல இப்படிதான், அண்ணா லவ் பண்ணலாமான்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், வா பேம்பஸ் எவ்வளவுன்னு தெரியுமான்னு கேட்டேன். ஏன்னா மாசத்துக்கு ஒரு தடவை நான் பேம்பஸ்க்கு 2000 ரூபாய் கொடுக்க வேண்டியது இருந்துச்சு. ஒரு குழந்தைய நல்ல ஸ்கூல்ல படிக்க வைக்கணும்னா அதுக்கு ஃபீஸ் எவ்வளவு கட்டணும்னு தெரியுமா? ஒரு வீட்டை வாடகைக்கு எடுக்கணும்னா எவ்வளவு ஆகும்னு தெரியுமா? அதுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் எவ்வளவு கட்டணும்னு தெரியுமா? இதெல்லாம் செலவு பண்ணணும்னா உனக்கு எவ்வளவு சம்பளம் இருக்கணும்னு தெரியுமா? இப்ப சொல்லு லவ் பண்ணலாமான்னு. நம்மளெல்லாம் நம்ம அப்பா அம்மா எப்படி வளர்த்துட்டாங்கன்னா எதுவுமே நம்மள்ட்ட அவங்க என்ன பண்ணிக்கவே இல்ல, காமிச்சிக்கவே இல்ல. ஒரு நாள் நீங்க போய் இபி பில் கட்டினது இல்ல, ஒரு நாள் ஓனர்ட்ட நீங்க வாடகை கொடுத்தது இல்ல. நீ நாளைக்கு ஒரு குடும்பத்தை நடத்தும் போதுதான் எதுக்கு எவ்வளவு செலவாகுன்னு தெரியும். அப்பதான் தெரியும் ஒரு வாழ்க்கைன்றது லவ்ல இல்ல, செக்ஸ்ல இல்ல, அதை தாண்டி நிறைய இருக்கு.